Silent Faria, register number 5101 from Team C, Group C. I am the member of Kumari Arivial Peravai Young Science Program 2025-2026. நான் எங்கள் அப்பா கூட நான் என்னெல்லாம் நல்ல பண்புகளை கடைபிடிக்கணும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அப்பா, என்ன மாதிரிப்பட்ட குட்டி பசங்க வெளியில போனாலோ இல்ல வீட்லயோ என்ன மாதிரிப்பட்ட நல்ல பண்புகளை கடைபிடிக்கணும் நீங்க நினைக்கிறீங்க? பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தோட வாழணும், நல்ல ஒழுக்கமா வளரணும், ஆசிரியர்கள் செஞ்சதெல்லாம் கேட்டு நடக்கணும். என்னன்னா பொது இடங்கள்ல பெய்யாச்சுன்னா வரிசையில நின்று பெரியவங்களுக்கு இடம் விட்டு அந்த மாதிரி உள்ள நல்ல பண்புகளை எல்லாம் கடைபிடிக்கணும். ஊனமுற்றவர்கள், மாற்றுத்திறனாளிகள், இதுக்கு மேலே நல்ல வயது முதியோர்கள் அவங்களையெல்லாம் கூடுதல் அவாய்ட் பண்ணாமல் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து அவங்களையெல்லாம் முன்னாடி விடணும். வரிசையில் முன்னால் ஒரு பேங்குக்கு போனால் இன்னொரு ஆளுக்கு எழுத தெரியலைன்னா அதை எழுதி அந்த ஃபார்ம் எல்லாம் நிரப்பி குடிக்கிறது, அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் செய்யணும். என்னன்னா வீட்டிலேயே அதுபோல் வெளியில் அதுபோல் நம்ம தேவைக்கு சாப்பிடும்போது தேவைக்கு எவ்வளோ தேவை இருக்கோ அந்த அளவு உணவை எடுத்து வேஸ்ட் ஆக்காமல் அதை சாப்பிடணும். இது சிலர் என்னன்னா எல்லா சாப்பாடையும் ஒன்னோட வாரி வச்சுட்டு சாப்பிட மாட்டாங்க, தூரப்படுவாங்க. அது மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி செய்வாங்க. அப்படி எதுவும் செய்யக்கூடாது. இனி பாவப்பட்டவங்க ஏதாவது ஹெல்ப் பண்ண வந்தாலும் நம்மளால் முடிஞ்சதை அவங்களுக்கு செய்யணும். ஏன்னா அவங்கள உதாசீனப்படுத்தும்போது அவங்க மனசு வருந்தி போவாங்க. அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் இதாக தான் செய்யணும். அப்படி பஸ்ஸில் போகும்போது பெரியவங்க வந்தாச்சுன்னா நம்ம அவங்களுக்கு இருக்க இடம் இல்லாமல் இருந்தால் நம்ம எழுப்பி அவங்களுக்கு இருக்க இடம் கொடுக்கணும். பெரியவங்கன்னா சில பிள்ளைகளை வச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு இருக்க இடம் இல்லாமல் இருந்தால் நம்ம உடனே எழுந்திடணும். அவங்க செல்ல வேண்டியதை இதே வச்சிருப்பாங்க, அந்த அளவில் நம்ம உடனே எழுந்திடணும். இனி சர்ச்சில் எல்லாம் போனால் அமைதியாக இருக்கணும். சில பிள்ளைகளை கொஞ்சம் குறுக்க மறுக்க ஓடிட்டு நினைக்கிறப்பாது, அமைதியாக ஒரு இடத்துல இருந்து எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னு உள்ளதை கவனமாக கேட்டுட்டு இருக்கணும். இனி வேற பொது இடங்களில் போய் பெரியவங்க பேசியதை கேட்டுட்டு இருக்காம குறுக்க மறுக்க அவங்கள பேச விடாம தடை செய்யப்பாது. அவங்க எது பேசுகிறாங்களோ பேசி முடிஞ்ச பிறகு அதில் உள்ள சந்தேகங்களை நம்ம கேட்கணும். அப்படி எங்கேயாவது பொதுக்கூட்டங்களில் உட்காரும்போது முன்னாடி சேர காலி இட்டுட்டு பின்னாடி உட்காரப்பாது, அதை முன்னாடி தான் உட்காரணும். எங்கேயாவது பொது இடங்களில் போனால் அது போல வரிசையில் தான் போகணும், அங்கே இங்கேயும் குறுக்க மறுக்க ஓடிட்டு இருக்கப்பாது. அப்படி பெரியவங்க முன்னாடி காலுக்கு மேலே கால் போட்டு உட்காரப்பாது, சேரில் இருந்துட்டு காலை எல்லாம் ஆட்டப்பாது. அது இனி ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு எழும்பி அந்த சேரை தட்டிட்டு போப்பாது, சேர் விழுந்து அதை எடுத்து வச்சுட்டு தான் போகணும். சிலர் என்னன்னா ஒரு இடத்துல இருந்துட்டு எழும்பி ஓடுவாங்க, அந்த சேரை மறைச்சிட்டு ஓடிடுவாங்க. அப்படியெல்லாம் செய்யப்பாது. இனி என்னன்னா பொது இடங்களில் போயிட்டு ஒரு செல்லில் பேசினாலோ இன்னொரு இதாக இருந்தாலுமே அதில் கூச்சல் கூடவோ இது பண்ணவோ கூடாது. இனி மற்றவங்க மனசு புண்படியாக பேசக்கூடாது. அவங்க இப்படியா அப்படின்னு திட்டிட்டு பேசுகிற அளவில் இருக்கப்பாது. அடுத்தது என்னன்னா பெரியவங்களை நல்லா மதிப்போட வச்சுருக்கணும். தாத்தா பாட்டி இவங்களை எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அவங்க எது சொன்னாலும் அதில் ஒரு கருத்து இருக்கும், அதை நம்ம புரிஞ்சு எடுக்க மாதிரி இருக்கணும். அவங்க எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு இது சிலர் என்னன்னா தாத்தா பாட்டி சொல்லிடுற எல்லாம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. அப்படி என்ன செய்யப்பாது. இனி இதுக்கு மேலே மற்றவங்க இந்த பிள்ளை சரியில்லாத பிள்ளையா இருக்கு அப்படின்னு உள்ளதை பேசுறபடி எந்த இடத்துலையுமே நடக்கப்பாது. அப்படி இருந்தால் எல்லாருமே நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படலாம், நமக்கு எது கிடைக்குமோ அதை மட்டும் நம்ம இது பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அடுத்தவங்கள்ட்ட அது இருக்குது இது இருக்குது அதெல்லாம் நம்ம பார்க்க வைப்போம். நமக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷமா இருக்கணும். அந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். அப்படி இது எல்லாமே நல்ல பண்பு. தேங்க்யூ அப்பா, நீங்கள் சொன்ன பண்புகள் எல்லாம் கடைபிடிக்கணும்னு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருந்துச்சு. I thank Kumari Arivial Peravai for giving me this wonderful opportunity. Once again, thank you.